வாங்க நண்பர்களே, கோல் பாஸார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அவ்வப்போது ஏற்றங்களை சந்திச்சாலும் ஒட்டுமொத்தமா தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 2550. குறிப்பாக 22 தங்கத்தோட விலையே சரிவுல தான் காணப்படுது. இந்த சரிவு பார்த்தீங்கன்னா இன்று மதிய நிலவரத்தில் மட்டும் இல்லாமல் இந்த வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு. இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 111, 8 கிராம் 892 காணப்படுற வெள்ளை 10 கிராமோட விலை ரூ. 1110 காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 கிராம் விலையிலும் அதே போல 1 கிலோ வெள்ளியோட விலையிலும் பெரிய மாற்றம் இல்லாமல் தான் இருக்கு. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1,03,000 1,08,000 வரை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்கு. இதே வேளையில் நீங்கள் அடுத்து 24 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 9,797, 8 கிராம் 78,376, 10 கிராம் 97,970 ரூபாயாக காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடைசியாக 1 கிராமுக்கு 44 ரூபாவும் சவரனுக்கு 352 ரூபாய் அப்படிங்கிற விலை உயர்வில் காணப்பட்டாலும் கடந்த 7-8 நாட்களில் மட்டும் இது என்ன இருக்குன்னா சவரனுக்கு 3000 ரூபாய் அப்படிங்கிற சரிவோட தான் இது வரைக்குமே நீடிக்குது இந்த ஏற்றம் போகவே. அடுத்து 22 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8,980, 8 கிராம் 71,840 காணப்படுறவில்லை. 10 கிராம் 89,800 ரூபாய் இருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த 22 தங்கத்தோட விலையானது 1 கிராமுக்கு 40 ரூபாயும் சவரனுக்கு 320 ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த 7-8 நாட்களில் தொடர் சரிவில் தான் காணப்படுது. இந்த 320 ரூபாய் ஏற்றம் போகவே சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,550 ரூபாய் அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படவில்லை. நம்மளுக்கு வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் தங்கத்தோட விலை மேலும் தொடர்ந்து இந்த வாரத்திலையும் சரிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 71,840 காணப்படவில்லை. 71,000 குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து 68,000, 67,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது. அதே போல் தொடர் சரிவில் காணப்பட்ட இந்திய பங்குச்சந்தையானது நம்மளுக்கு 73,000 புள்ளிகள் வரைக்கும் போனது. கடந்த 7-8 நாட்களாக அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஏற்றத்தில் காணப்படுது. மீண்டும் 80,400 புள்ளிகளை கடந்து காணப்படுது. இப்படி 80,400 புள்ளிகளை கடந்து காணப்படுற காரணத்தில் இந்தியாவோட பொருளாதாரம் இந்திய பங்குச்சந்தையும் சிறப்பாக இருக்கிறதா அர்த்தமாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே வேளை அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்குது. இப்படி ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகளை இது நமக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுத்துருக்கு. அதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் ஒட்டுமொத்தமாக சரிவுகளை எதிர்பார்க்கலாம்.